9வது அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 632. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்தார்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது நாள் நற்செய்தி கூட்டத்தில் என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து என் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையானது, என் ஆண்டவர் தருகிற வசனமாகிறது என்னவென்று சொன்னால், உங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2வது நாள் நற்செய்தி கூட்டத்தில் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, நல்ல கவனமாக கேளுங்க, சஞ்சலத்தோடு கூட, குழப்பத்தோடு கூட, திகிலோடு கூட, கலக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட, வேதனையோடு கூட, ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் தருகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்க சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாகவும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிகளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் அன்பு மகனே நீ பயப்படாத, என் அன்பு மகளே நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்றாரு, உன் சஞ்சலத்தை சந்தோஷமா இந்த 9வது மாதத்துல நான் மாற்றுவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன். அதை இந்த உலகத்தில் யாருமே தடுக்க முடியாது, பறிக்க முடியாது, மறைக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கமாக உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். சஞ்சலம் அப்படின்னு சொல்றோமே, சஞ்சலம்னா என்ன? தமிழ்ல சஞ்சலம்னா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய கருத்து, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சஞ்சலம் என்ற வார்த்தைக்கு நல்ல கவனமா கேளுங்க, நிலையற்ற ஒரு தன்மை, ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்ப காரியத்தில், நம்முடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், தொழில ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்து, ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து, இதுதான் வழி, இதுதான் முடிவு என்று சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு விதமான குழப்பம். நம்மளே ஒரு முடிவு எடுப்போம், ஆனால் அந்த முடிவை நம்மளே என்ன செஞ்சிருவோம், மாற்றிக்கொள்வோம். ஏனென்றால் மன குழப்பங்கள், மன அமைதியின்மை. பைபிள் சொல்லுது சஞ்சலம் என்ற வார்த்தைக்கு. ஆக இப்படிப்பட்ட குழப்பத்தோடு கூட, எதிர்மறையான சூழ்நிலைகளோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட, வேதனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எப்படி இருக்க போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையோடு கூட, மன அமைதி இல்லாதபடிக்கு, தூக்கம் இல்லாதபடிக்கு, நிம்மதி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சஞ்சலத்தை நான் சந்தோஷமா நான் மாற்ற போறேன்பா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில காணப்படுகிற குழப்பங்கள், உன் வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் மூலமாய், கணவர் மூலமாய் வருகிற தவிப்புகள் எல்லாவற்றையும் அதெல்லாம் ஓடி போகும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் தூங்குறவங்கலாம் கையை பிடிச்சி எழுப்பி போடுங்க. விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஒரு சிலருக்கு இப்பவுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், பிரசங்கத்தை இப்போ தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால அடிக்கடி என்ன செய்வேன், கையை பிடிக்க சொல்லுவேன். பக்கத்தில் உங்களுக்கு கையை பிடிச்சு என்ன செய்யணும், எழுப்பி விடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்றாரு, தெளிவா சொல்றார், தீர்க்கமா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ கவலைப்படாத. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் ஊழியத்தின் பாதையில, நீ கையிட்டு செய்கிற தொழில, பிள்ளைகளுடைய காரியங்களை, படிப்பு காரியங்களை, வேலை வாய்ப்புகள்ல அந்த உறுதியற்ற ஒரு நிலை,
ஒரு நிலையற்ற ஒரு தன்மை, குழப்பம், திகில், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஒரு தெளிவான முடிவு எடுக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் ஊருக்குள்ள செய்ய போகிறேன், தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில, யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் சஞ்சலம், ஏன் தவிப்பு, ஏன் துக்கம், ஏன் மகா துக்கம், ஏன் கூக்குரல், ஏன் கண்ணீர், ஏன் வேதனை என்று சொன்னால், இந்த வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு மனிதன் நிமித்தமாய், ஒரே ஒரு மனிதன் நிமித்தமாய். அந்த மனுஷன் யாரு? ஹாமான இருக்கட்டுமே. நான் சொல்றேன், இதுவரை மொர்தெகாயுடைய லைஃபை அவனுடைய பாசிட்டிவாகவே நம்ம நினைச்சிருப்போம், கேட்டு பழகியிருப்போம். ஆனால் மொர்தெகாயை குறித்து இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உண்மையான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த நெகட்டிவ் சைடை கர்த்தர் உங்ககிட்ட காண்பித்து கொடுக்க போகிறார். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எல்லாரும் என்னை பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது 3வது வசனத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், 127 நாடுகளை அரசாட்சி செய்கிற அகாஸ்வேர் என்கிற ராஜா ஆகாகியனாகிய ஆமானை மேன்மைப்படுத்துகிறார். யாரை மேன்மைப்படுத்துகிறார்? பேசுங்களேன். ஆமானை மேன்மைப்படுத்துகிறார். மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, எல்லா பிரதானிகளுக்கும், பிரபுக்களுக்கும், தேசாதிபதிகளுக்கும், சகல ஜனங்களுக்கும் அவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, ஆமானுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு வணக்கம் வைக்கணும். அவனுக்கு நீங்க ஒரு கனத்தை கொடுக்கணும். அவனுக்கு நீங்க ஒரு தோத்திரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா யாருக்கு கட்டளை இடுறா? தேசத்தார் அனைவருக்கும், 127 தேசத்தில் நாடுகிற இருக்கிற ஜனங்களுக்கு, பிரதானிகளுக்கு, தேசாதிபதிகளுக்கு, அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ராஜா கட்டளை இடுகிறார். அவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த மொர்தெகாய் என்ன செய்யல? சொல்லுங்களேன். கொடுக்கக்கூடிய கனத்தை, கொடுக்கக்கூடிய மரியாதையை, கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை ஆமானுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், அது எப்படி கொடுக்க முடியும்? வேதம் சொல்கிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய நாட்கள்ல ஒருவேளை தானியேலை விட்டுட்டு, நல்ல கவனமா கேளுங்க, அந்த 2 வாலிபர்களுடைய வாழ்க்கையில ராஜா பொற்சிலையை நிறுவி அந்த பொற்சிலைக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவது நியாயப்பிரமாணத்தின்படியாக இருக்கலாம், வேத வசனத்தின்படியாக இருக்கலாம். அது தவறு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேதமே சொல்கிறது, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, மனுஷனுக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நாமே கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ ஐயா வராங்க, உங்க வீட்டுக்கு வராங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அப்படி உட்காந்துருப்பீங்களா? வந்தவுடனே என்ன செய்வீங்க? எலும்பி தோத்துறோம் ஐயா, அப்படிதானே? எலும்பி அவங்களுக்கு கூடிய கனத்தை நாம் என்ன செய்வோம்? கொடுப்போம். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு மேலான அதிகாரம் உள்ளவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும், அது ஒரு அமைச்சராகவே இருக்கட்டும், ஒரு டீச்சராகவே இருக்கட்டும், நல்ல பிதாக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம் என்ன செய்வோம்? சொல்லுங்களேன், கொடுப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஹல்லேலூயா. அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்படுகிறது. தேவனாலே அன்றி அதிகாரங்கள் இல்லை. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு ஏற்று நிற்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த ரோமர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ சொல்லுங்க, மொர்தெகாய் செஞ்சது கரெக்டா தப்பா? வார்த்தை வரமாட்டேங்குதே, வார்த்தை வரமாட்டேங்குதே. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. யார் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ, யார் யாருக்கு கனத்தை கொடுக்கணுமோ,
யார் யாருக்கு மதிப்பை கொடுக்கணுமோ, யார் யாருக்கு மரியாதையை கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் கொடுக்க மதிக்க நினைச்சது கிடையாது. அநேகர் மரியாதையே கொடுப்பது கிடையாது. நம்ம சபைக்குள்ள வருகிற 100 விசுவாசிகளாக இருக்கட்டும், 200 விசுவாசிகளாக இருக்கட்டும், அங்கே அந்த ஏற்ற தாழ்வே நம்ம நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல மதிக்க தெரியணும், மரியாதை கொடுக்க தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை உனக்கு வராது, தேவையில்லாத குழப்பம் உனக்கு வராது, உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பெரிய ஒரு ஆபத்து உனக்கு வராது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், கேளுங்களேன். நீங்கள் எப்படின்னு கேளுங்களேன். எழுப்பி விடுங்க தூங்குறவங்களா, நீங்கள் எப்படின்னு கேளுங்களேன், கேளுங்களேன். மரியாதை கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு ஆமாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கனம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு என்ன செய்யணும்? அதான் ஒழுங்கு, அதான் ஒழுக்கம். ஆனால் இன்றைக்கு திருச்சபையானது மதிக்கிறவர்களா இல்லை, மிதிக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், விதவைகள், திக்கட்ட பிள்ளைகள், ஆதரவின்றி தவிக்கிறவர்களை எந்த அளவுக்கு மிதிக்கணுமோ, எந்த அளவுக்கு அற்பமா பார்க்கணுமோ, எந்த அளவுக்கு அற்பமாய் பேசணுமோ, எந்த அளவுக்கு அற்பமாய் நடத்தணுமோ அந்த அளவுக்கு நடத்துகிறபடினால தான் இன்றைக்கும் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சஞ்சலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. மகா துக்கம். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ஒரே ஒரு மொட்டைக்காய் செய்த பாவம், இந்த ஒரே ஒரு மொட்டைக்காய் செய்த தவறு நிமித்தமாய் முழு யூத ஜனத்துக்கும் பாதிப்பு உண்டானது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஒரு பாவி மிகுந்த நன்மையை சொல்லுங்களேன். உங்களுக்கு வசனமே தெரிய மாட்டேங்குதே. நான்லாம் நேற்று வந்து ஆளு தான் ஊழியத்துக்கு வந்து தனியாக ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் கூட ஆகலை. 2012 தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் உங்கள் சர்ச்சினுடைய இதை கேட்ட ஐயாக்கிட்ட நேற்று 99வது வருஷ பண்டிகையை டிசம்பரில் என்ன செய்ய போகிறீங்க? கொண்டாட போகிறீங்க. அடுத்த வருஷம் 100வது வருஷம். ஆனால் வசனத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, வசனத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. இந்த வசனம், இந்த வார்த்தை ஹல்லேலூயா, அதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் கால்களுக்கு தீபம், அதுதான் பாதைக்கு வெளிச்சம். பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமாம், அதான் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், அதுதான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும். ஆண்டவர் எதன் மூலமாக பேசுவார் தெரியுமா? ஒரு சில நேரங்கள் டைரக்டாக பேசினாலும் அநேக தடவை இந்த வசனத்தின் மூலமாக தான் நினைச்சுவார் பேசுவார். சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருக்கும் பொழுது எப்பொழுது இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எப்பொழுது தேவ பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். நான் பின்னாடி வாரேன், இதை பேசுகிற வாரேன். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரே ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நாரப்பண்ணும். வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. 2 கூட்டம் இருக்கும். அது வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், 2 குரூப் இருக்கும். அதாவது 2 ரகம் இருக்கும். ஒன்று எப்படின்னா, நாம் அமைதியாகவே போனாலும் பிரச்சனை நம்மளை என்ன செய்யாது. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க என்ன சொல்லுவோம்னா, 7 போம். நாங்கள் நம்ம அமைதியாக நம்ம உண்டு, ஆண்டவர் உண்டு, ஆலயம் உண்டு, ஊழியம் உண்டு அப்படின்னு நம்ம போனோன்னா இந்த 7 நம்மளை என்ன செய்யாது, சும்மா விடாது. பிரச்சனை சும்மா விடாது. எவனாவது ஒருத்தன் தண்ணியை போட்டுக்கிட்டு, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பேசணுமோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கோபத்தை கொண்டு வரணுமோ, எரிச்சலை உண்டு பண்ணணுமோ, உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்வாப்புல, அப்படியே கிண்டி விடுவாப்புல. நம்ம உண்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருந்தாலும் கூட இருக்கிறவங்க நிச்சய மாட்டாங்க. ஊருக்கு 2 மொட்டைக்காய் எப்படி கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஊருக்குள்ளே ஒன்று இருக்கும், சபைக்குள்ளே ஒன்று இருக்கும். நாம உண்டு, பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டுன்னு போனாலும் நம்ம சாட்சியை கெடுக்கிற மாதிரி,
நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, நடந்து கொள்ளுவாங்க. இது ஒரு ரகம். நம்ம அமைதியாக போனாலும் அந்த பிரச்சனை நம்மளை என்ன செய்யாது, விடாது. ஒரு கூட்டம் உண்டு, இன்னொரு ரகம் உண்டு, அது தானாகவே இப்போ என்ன செஞ்சிடுறது, பிரச்சனையை இழுத்து கொண்டு வர்றது. இது ரெண்டாவது ரகம். இந்த ரகத்தில் உள்ள ஆள் தான் யாரு, மொர்தெகாய். ராஜா கட்டளையிட்டாரா, ராஜா சொல்லிட்டாரு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை கொடு. 127 நாடுகளில் ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறான், ரெண்டாவது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா கூடயே உட்கார்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிற ஆள் யாரு, ஆமான். அவ்வளோ பெரிய செல்வாக்கு, முத்திர மோதிரம் ஆமானுடைய கையில் இருக்குது. நீ எப்படி நினைக்கிறியா அதை செய்து கொள்ளுங்கிற அதிகாரத்தை ஆமானுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த மொர்தெகாய் மோதுகிற இடம் சாதாரணமான இடம் கிடையாது. ரெண்டாவது ஸ்தானத்தில் உள்ள இடத்துல போய் என்ன செஞ்சிட்டு இருக்கான், மோதுறான். நம்ம மோதுவோமான்னு, நம்மளால மோத முடியுமா? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். இந்தியா எடுத்துக்கிடுங்களேன், 1வது ஸ்தானத்தில் யார் இருக்காரு, 1வது ஸ்தானத்தில் மோடிஜி இருக்கிறாப்புல. பிரசிடென்ட் இருந்தாலுமே பிரைம் மினிஸ்டர் தான் பவர் ஜாஸ்தி இந்தியாவில். அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. 2வது ஸ்தானத்தில் யார் இருக்கா தெரியுமா, யாருக்கு தெரியுமா, உள்துறை அமைச்சர் யாரு, அமித்ஷாஜி. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 2 ஜியும் நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கிறாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் இது இந்தியா ஒரே ஒரு தேசத்தில். ஆனால் 127 நாடுகள், 127 தேசத்தில் நம்பர் 2 ஸ்தானத்தில் யார் இருக்கா? எவ்வளவு செல்வாக்கா இருப்பான் ஐயா, எவ்வளவு செல்வாக்கா இருப்பான் ஐயா. இந்த மனுஷன் அவங்க கிட்ட போய் என்ன செய்யறான், பிரச்சனையை இழுக்கிறான், போடுறான், பிரச்சனையை ஏழைய போடுறான். நல்லா கவனமா கேளுங்க. இப்போ இவன் செய்த தவறு, ஆமான் செய்த தவறு என்னன்னா, அவனை ஒன்ன டார்கெட் பண்ணி அவனை முடிச்சிருந்தா கூட இந்த பைபிள் அந்த சம்பவம் கூட என்ன செஞ்சிருக்காது, எழுத வாய்ப்பு இல்லாம கூட போயிருக்கும். இல்லைன்னா அவனை வேலையை விட்டு தூக்கி இருந்தா கூட இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் இவன் செய்த தவறு என்ன சொன்னால், அவன் ஒருவன் செய்த தவறு நிமித்தமாய் அவனை சுற்றி இருக்கிற முழு இனத்தையும் அழிக்க நினைத்தான், கொல்ல நினைத்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. கூட உள்ளவன் கேட்குறான், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன், ஏன்பா நாங்களாம் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமே, நாங்களாம் அவனுக்கு கனத்தை கொடுக்குறோமே, நீ ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிறானா? நம்ம ஆள் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, நான் ஒரு யூதன், நான் ஒரு அண்ணன் சொல்லுங்க, நான் ஒரு, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் பின்பலம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா? இதை தான் யார் சொல்லிட்டு இருக்கிறா, மொர்தெகாய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ கடைசியில் தலைக்கு மேலே என்ன வந்துருச்சு, கத்தி வந்துருச்சு. 3 எஸ்தர் 3:13 பைபிள் சொல்லுது, 12ஆம் தேதி 12வது மாதம் 13ஆம் தேதியிலே வேதம் சொல்கிறது, அந்த தேசத்தில் 127 நாடுகளில் பரவி இருக்கிற யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில் சிறியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், ஸ்திரீகள் என அனைவரையும் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் என்ன செஞ்சிட்டான், கடிதத்தை அனுப்பிட்டான். சூசா நகரம் சொல்லுங்களேன் கலங்கி போச்சு. யார் நிமித்தமா, யார் நிமித்தமா? பேசுங்க, ஆவியானவர் பேசுறார். யார் நிமித்தமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்க, முகத்தை பாருங்க, சிரிங்க. உங்க நிமித்தமா சொல்லுங்க, உங்க நிமித்தமா சிதறால் ஊரு, இந்த கிராமம் மகிழ்ச்சியா தான் இருக்கணுமே தவிர, சத்தம் வர மாட்டீங்க, சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர கலங்கி போகிற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க ஊருக்குள்ள, உங்க சபைக்குள்ள மொர்தெகாய்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நல்ல கவனமா கேளுங்க. கொடுக்கக்கூடிய கனத்தை, கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே என்ன செஞ்சிருக்காது. நான் கேட்குறேனே, மொர்தெகாய் உனக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? உண்மையா தப்பானே? உண்மை தானே? ஒரு பதவியில் உட்காந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கும், அவர் ஓனர் முதலாளி வராரு, முதலாளிக்கு கீழ்ப்படிந்து உனக்கு போக முடியலன்னா வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? இல்லைன்னா கீழே கிழிச்சிடுவோம், அவனே கிழிச்சிடுவாப்பிலையே. அதான் கதை. உனக்கு பிடிக்கலன்னா, உன்னால முடியலன்னா வேலை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? ஆனால் இவன் செய்த காரியம் அவனை மாத்திரம் அல்ல, அவனுடைய முழு, அவன் சொல்லி இருந்தபடினா, நான் யார் தெரியுமா, நான் ஒரு யூதன் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆமா நினைக்கிறான், இந்த ஒரு மனுஷனை டார்கெட் பண்றது அவனுக்கு ஈகோ ப்ராப்ளமா இருக்குது.
அவனுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஒரு மனுஷனை கொண்டு நான் என்னடா செய்ய போகிறேன் என்னுடைய ரேங்குக்கு? அவனை சார்ந்திருக்கிற அந்த முழு இனத்தையும் முழு குலத்தையும் கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி யார் பிளான் பண்ணிட்டா சொல்லுங்களேன்? ஆமான் பிளான் பண்ணிட்டான். நல்ல கவனமாக கேளுங்க, வசனத்துக்குள்ளே போக போகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது வேதம் சொல்கிறது சஞ்சலம், துக்கம், வேதனை, எதிர்மறையான சூழ்நிலை. சூசா நகரம் கலங்கி போச்சு. மகா கூக்குரல் தேசத்துக்குள்ள எழும்புது. மகா துக்கம் எழும்பி விட்டது. எந்த மொர்தெகாய் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்சானோ வேதம் சொல்லுகிறது அவன் தான் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு தான் மேல சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு தெருவழியா செஞ்சுட்டு இருக்கிறான், கத்தி கொண்டு இருக்கிறான். இந்த செய்தி முதல் தடவையாக யாருடைய காதுக்கு போகுது சொல்லுங்க? யாருடைய காதுக்கு போகுது? எஸ்தரின் காதுகளுக்கு போகிறது. மொர்தெகாய் நினைக்கிறான் என் தங்கச்சி சித்தப்பா பொண்ணு. நல்ல கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. மொர்தெகாய்க்கு வயது 30 வயது. அந்த சம்பவத்தில் எஸ்தருக்கு வயது 20 வயது. எஸ்தருக்கு வயசு எத்தனை? 20 வயது. மொர்தெகாயுடைய சித்தப்பா மகா யாரு? சிறிய தகப்பனுடைய மகள் தான் எஸ்தர், அண்ணன் தங்கச்சி. இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து வச்சது யார் தெரியுமா? மொர்தெகாய். இந்த ஆட்டத்தை முடிச்சு வச்சது யார் தெரியுமா? எஸ்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆட்டம் ஆரம்பிக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. மொர்தெகாய் சொல்கிறான், செய்தியை பாஸ் பண்ணுறான். செய்தி காதுக்கு வருது எஸ்தருக்கு. கேட்குறா. மொர்தெகாய் நினைக்கிறான் என் தங்கச்சி யார் தெரியுமா? ராஜாவுடைய மனைவி. எங்கே இருக்கிறாப்புல? அரண்மனைக்குள்ளே இருக்கிறாப்புல. அதனால் இவன் நினைக்கிறான் ஈஸியாக பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு பார்த்து அவன் செய்தியை அனுப்பும்போது பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, அவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா எஸ்தர்ட்ட போனவனே எஸ்தர் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவா. ஏதாவது ராஜாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யாரையாவது பார்த்து பேசிடுவா, இல்லைன்னா பிஏவை பார்த்து பேசிடுவா, எதையாவது பார்த்து சால்வ் பண்ணிடுவான்னு நினைக்கும் போது எஸ்தர் சொல்கிறா, மறு உத்தரம் கொடுக்குறா, ராஜா கிட்ட சும்மா பெர்மிஷன்லாம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி தன்னுடைய செங்கோலை நீட்டலைன்னா நானே என்னையே என்ன செஞ்சிருவாரு, காலி பண்ணிடுவார். ஆகவே என்று சொல்லி செய்தி அனுப்பும்போது தான் மொர்தெகாய்க்கு அதனுடைய சீரியஸ் புரியுது. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. எல்லாம் மீறி போச்சு, இனி வாய்ப்பே இல்லை, இனி வழியே இல்லை, சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட மகா ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு குழப்பம், சஞ்சலமான ஒரு நேரத்தில் மொர்தெகாய் சொல்றா, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால நீ உன்னை தப்பிச்சுக்கலாம் நீ நினைக்கிறியா? நீ தப்பிச்சிடலாம் நீ நினைக்கிறியா? முடியாது என்று சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது, எஸ்தர் ஒரு மெசேஜ் அனுப்புறா. 4வது அதிகாரத்தில் 16வது வசனம் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனமாக கேளுங்க. எஸ்தர் ஒரு செய்தி அனுப்புறா. என்ன தெரியுமா? நானும் என்னுடைய தாதிமார் என்ன செய்ய போறோம், உபவாசம் இருக்க போறோம். நீ சூசானில் இருக்கிற எல்லா யூதர்களையும் வரவழைச்சு 3 நாட்கள் ராப்பகலா நினைச்சீங்க, புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொல்லி எஸ்தர் ஒரு செய்தியை அனுப்புகிறாள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ நெருக்கம் வருகிறதோ, எப்போ குழப்பம் வருகிறதோ, எப்போ ஆபத்து வருகிறதோ, எப்போ எதிர்மறையான சூழ்நிலையில் வருதோ, இந்த பைபிள் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, எஸ்தரின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனையும் பார்க்காமல், எந்த ஒரு அதிகாரியுடைய முகத்தையும் தேடாமல், எவன் ஒருவன் தேவ பிரசன்னத்துக்குள்ள, எவன் ஒருவன் தேவ சன்னிதானத்துக்குள்ள, எவன் ஒருவன் தேவ சமூகத்துக்குள்ள காத்திருக்கிறானோ, ஜெபிக்கிறானோ, தனித்திருக்கிறானோ, வேதம் சொல்கிறது அவருடைய காரியம் மாறுதலாய் முடியும் என்று சொல்லி. வேதம் சொல்கிறது அவருடைய சஞ்சலத்தை கர்த்தர் சந்தோஷமாகவும், அவருடைய துக்கத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை உங்களையே தேடி வந்தாலும், இல்லைன்னா பிரச்சனையை நீங்களே தேடி இழுத்துக்கிட்டாலும், இந்த பைபிள் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, ஆவியானவர் சபைக்கு பேசுகிற காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நல்ல கவனமாக கேளுங்க. ஒன்று பிரச்சனையை உங்களை தேடி வந்தாலும் சரி,
சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, இல்லை என்றால் நீங்களாகவே ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டாலும் சரி, இந்த வேதம் சொல்லுகிறது, ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வரும்போது, தேவைகள் வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது, உங்களுடைய விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம், உங்கள் காத்திருப்பு வெட்கத்தில் முடியாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இந்த ராத்திரி வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருகிற தேவன், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீங்க தோற்று போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சஞ்சலம், தவிப்பு ஓடி போகும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் இந்த ராத்திரி வேளையில தீர்க்கமாய் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். பக்கத்தில் கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், சிரிங்களேன், உங்க சிரிச்ச முகத்தை காண்பீங்களேன். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். கேளுங்க, கேளுங்க. உங்க ஜெப வாழ்க்கை, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க காத்திருப்பு எப்படி இருக்கு? தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறீங்களா? தினந்தோறும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறீங்களா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இரவும் பகலும் சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1, அவன் நீர்க்கால்களின் மோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யா, இன்னைக்கு ஏன் வாய்க்க மாட்டேங்கி? இன்னைக்கு ஏன் காரியம் கைகூடி வர மாட்டேங்குது? ஏன் இன்னைக்கு நிறைய காரியங்களை தோற்று போறோம்? ஏன் நம்ம விருப்பம் நிறைவேற மாட்டேங்கி? ஏன் ஆசை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஏன் நம்ம வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நடக்க மாட்டேங்குது? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல? ஏன் கைட்டு செய்யற பிரயாசத்துல பார்க்க முடியல? ஏன் திருச்சபையின் காரியத்துல பார்க்க முடியல? வேதம் குறைஞ்சு போச்சு, ஜெபம் குறைஞ்சு போச்சு, காத்திருப்பு குறைஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த ஜெப அனுபவம், அன்றைக்கு ஆண்டவரை தேடின விதம், வைராக்கியம், பரிசுத்தம் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு? சொல்லுங்களேன். பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, சிஎஸ்ஐ சபைகளே என்ன செய்யுது? ஐயா சொன்னாங்க, இது எத்தனாவது வருஷம் ஐயா? இதே இன்னைக்கு தான் நினைச்சாங்க சிஎஸ்ஐ ஸ்தாபனம் நிறுவப்பட்ட நாள். நல்ல கவனமாக கேளுங்க. சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மிஷினரிகள், ஆதி மிஷினரிகள் அமெரிக்காவிலிருந்து, பிரான்ஸ்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து, ஜெர்மனிலேருந்து, பல தேசங்களிலிருந்து நம்ம பகுதிக்கு வந்து இலவச கல்வியை கொடுத்ததுனால, இலவச மெடிக்கல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால, அப்படிதானே, மருத்துவம் கொடுத்ததுனால இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி எதுனா குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம். நல்ல கவனமாங்க, ஸ்தாபிக்கப்பட்டது. அது நோக்கம் எப்படி இருந்துச்சு? ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு பாருங்க சபைகள். உங்கள் திருமண்டலமாவது பிரச்சனை இல்லாமல் போகுது நினைக்கிறேன். எங்கள் திருமண்டலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருமண்டலத்தில் என்னாலும் பிரச்சனை தான். ஐயாமார்களுக்கெல்லாம் தெரியும், ஆயிரங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரே குழப்பம்தான், ஒரே குழப்பம்தான், ஒரே குழப்பம்தான், பிரிவினை தான். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள ஒரு சபை ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பம் என்ன செய்யாது? நிலை நிற்காது. பைபிள் சொல்லுது, ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது, நிலைத்திராது. எந்த ஒரு குடும்பம் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அந்த குடும்பம் விழுந்து போகும். பைபிள் எச்சரிக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லை? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஏன் 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 இப்படிப்பட்ட அரசியல்? ஏன் இப்படிப்பட்ட கசப்புகள்? ஏன் இப்படிப்பட்ட வீண் வைராக்கியங்கள்? ஏன் இப்படிப்பட்ட பிரிவினைகள்? தேவ சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சபை கொடுக்கல, விசுவாசிகள் கொடுக்கல. ஆகவே தான் துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை, அந்த பழி வாங்குகிற எண்ணம், வேகம் ஏன் வருகிறது? தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யல? உட்காரல, காத்திருக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசி நாட்கள்ல குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு கொடுங்க. குறைஞ்சது கொஞ்சம் பேசுங்களேன். 2012 வருஷத்துக்கு முன்னாடி வர
ஒரு நாளைக்கு 7,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு குடிச்சு காலி பண்ணுவேன். நேசரத்து பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடப்பேன். என் காசில் என் ஃப்ரெண்ட்ஸை ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு, குற்றாலத்துக்கு என் காரில் என் செலவில் கூட்டிகிட்டு போவேன். துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை. ஊரே சபிச்சிச்சு. எங்கள் அம்மா காது கேட்க சொல்லுவாங்களாம், தாய்மார் கூட்டத்தில் சர்ச்சுக்குள்ளே என் ரெச்சிப்புக்காக ஜோம் பண்ணுவாங்க. என் ஊரில் உள்ள தாய்மார், அதே தாய்மார் ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே சொல்லுவாங்களாம், இவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு தான் அந்த ஊரே உருப்படும் என்று சொன்ன நாட்கள் உண்டு. எல்லாரையும் காரில் ஏற்றி வாங்கி கொடுத்து ஊற்றி கெடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். சபிச்சாங்க, ஊரே சபிச்சாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஓகே ஒன்று எப்படிலாம் சொல்கிறாங்கடா, நீ திருந்து நீ திருந்து நீ மாறு, அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு குறைந்தது 5 மணி நேரத்துக்கு மேலாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால, தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால கர்த்தர் என்னை உயிரோடு உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. நல்ல கவனமா கேளுங்க. 2012 வருஷத்துல பயங்கரமான ஒரு கேன்சர் வியாதியில் பிடிக்கப்பட்டு போனேன். இந்த உலகத்தில் 2 வாரம் தான் உயிரோடு கூட இருப்பான்னு சொல்லி என் தகப்பனாரத்தில் சொல்லி அனுப்பி வச்சாங்க. 2மே பிரபலமான ஆஸ்பத்திரி. மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி, இன்னொன்று வெள்ளூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி. 2 வாரம் தான் உங்கள் பிள்ளை உயிரோடு கூட இருப்பான், பிள்ளைக்க வாய்ப்பே இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அனுப்பி விட்டாங்க. சாட்சியானு சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தில் 2 பிள்ளைங்க. மூத்த மகளுக்கு 6 வயது, 2வது பிள்ளை பிறந்து வெறும் 7 மாதம் ஆன சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த 2012 வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்தேன். ஆமென். அழுதேன், புரண்டேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, எப்படியாவது என் வாழ்க்கையில் ஆயுசுனால கூட்டி கொடுங்கப்பா, என் பிள்ளைங்களுக்கு நான் உயிரோட கூட இருக்கணும். 2 பொட்ட பிள்ளைங்க, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்க, தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கி போயிடுவாங்க, பரிதபிச்சு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு கூட தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தேன். இந்த 14 வருஷம் வந்துட்டேன். இன்றைக்கு வர கேன்சருக்காக ஆஸ்பத்திரி பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது இல்லையா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாரு. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இதோ மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும். ஐயா சொன்ன முதல் வார்த்தையே அதான், இதோ மரித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் கூட நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க ஜெப அனுபவம் எப்படி இருக்கு? உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு? தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறீர்களா என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இந்த கடைசி நாட்களில் உங்க பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பேர பிள்ளைகளுக்கு அதிகமாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. தாயும் தகப்பனும் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். நேத்தையே நான் சொன்னேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார்களோ, எந்த ஒரு திருச்சபையின் விசுவாசிகள் திருச்சபைக்காக விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, ஆமென் ஹல்லேலூயா, என் ஆண்டவர் சொல்றாரு, உங்க சபை, உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. திருச்சபையின் பிள்ளைகளுக்கு யார் தான் எடுக்கும் உத்தரவாதம் எடுத்து யார் தான் ஜெபிக்கணும்? விசுவாசிகள் தான் ஜெபிக்கணும். உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளைகளுக்கு யார் தான் ஜெபிக்கணும்? பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் ஜெபிக்கணும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 6வது அதிகாரத்தில் பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பூமி சீர்கெட்டு போயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள், ஜனங்கள் பூமியிலே தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் வேசித்தனம், ஒரு பக்கம் அசுத்தம், ஒரு பக்கம் காம விகாரம், ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, புள்ளி சுனியம், அருவருப்புகள், தாறுமாறான வாழ்க்கை, ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு,
உலகத்தை பார்க்கிறாரு, பூமியை பார்க்கிறாரு. ஒரே ஒரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது 6:9, நோவா தேவனோடே கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா ஒரு ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு. ஆவியானவர் பேசுறாரு, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தகப்பன்மார்களை பார்த்து, குடும்ப தலைவிகளை பார்த்து, தாய்மார்களை பார்த்து, நோவாக்கள் எங்கே? சிதறால் திருச்சபையின் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு உத்தரவாதம் எடுத்து திறப்பில் நின்று ஜெபிக்கிற நோவாக்கள் எங்கே? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தனக்காக, தன்னுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய முழு இனத்துக்காக ஜெபிக்கிற எஸ்தர்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 20 வயது எஸ்தர்கள் எங்கே? 500 வயசுக்கு மேலேயும் நோவா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். யா பைபிள் சொல்லுது 500 வயதை தாண்டி போயிட்டு இருக்கிறாப்ல நோவாவுடைய வாழ்க்கை. சேம் காம் யாப்பேத்தை பெற்றான். 500 வயசுக்கு மேல பிள்ளைகளுக்காக, முழு குடும்பத்திற்காக தேவனோடு கூட தனித்து இருக்கிறான். தேவனோடு கூட நடக்கிறான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, முழு உலகத்தையும் கர்த்தர் ஜலப்பிரளயத்தில் அழித்த போதும் கர்த்தர் இந்த ஒரே ஒரு தகப்பன் நிமித்தமாய், இந்த ஒரே ஒரு நோவாவின் நிமித்தமாய் அவன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு, நான் மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து பரலோகத்துக்கு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் கூட யாரை கூட்டிட்டு போனோம்? என் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போனோம், என் மனைவியை கூட்டிட்டு போனோம், என் கூட பிறந்தவங்களை கூட்டிட்டு போனோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏதோ உலகத்தில் வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம் என்றும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எவர்கள், எந்த குடும்பம், எந்த சபை, எவள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, முன்னுரிமை கொடுக்கிறார்களோ, இந்த பைபிள் சொல்லுது, உன் ஒருவன் நிமித்தம், உன் ஒருத்தி நிமித்தம் உன் குடும்பத்தையே நான் ரட்சிப்பேன்டா. ஹல்லேலூயா. அழிவி நின்று நான் உன்னை தப்புவிப்பேன்டா. எத்தனை கொரோனா அலைகள் வந்தாலும், ஒரு அலை அல்ல, 2 அலைகள் அல்ல, 1000 கொரோனா அலைகள் தேசத்துக்குள்ள வந்தாலும் உன் ஒருத்தி நிமித்தம், உன் ஒருவனுடைய செபத்தின் நிமித்தம் நான் உன்னை பாதுகாப்பேன், அழிவி நின்று ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருங்க. உங்கள் பிள்ளைங்க அதிக நேரம் உங்களை நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்கணும், பிள்ளைகளுடைய கண்ணு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கிறத உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணு பார்க்கணும். தாத்தா பாட்டி வேதத்தை திறந்து வாசிக்கிறத உங்கள் பேரன் பேத்தியுடைய கண்ணு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்டாக அண்ணே நடத்த முடியும், நடத்த முடியும். நாமளே பைபிள் வாசிக்கலைன்னா, நம்மளே ஜெபிக்கலைன்னா, நாமளே தேவ பிரசன்னத்துக்கும் சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வருகிற தலைமுறை எங்கே வரப்போகுது? அந்த தலைமுறை எங்கே நிற்க போகுது? மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. மோசே அந்த செய்தியை யோசுவாவுக்கு பாஸ் பண்ணுறான். எப்படி குடும்பத்துக்குள்ள தகப்பன் என்ன செய்யணும்னா, உட்கார்ந்துருக்கும் போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, வழியிலே பிரயாணப்பட்டு போகும்போது கர்த்தர் யார், அவர் இஸ்ரவேலருக்கு செய்த மகத்தான கிரியைகளை, 40 வருஷம் வனாந்தர பாதையில அவர் செய்த நன்மையை நீ கற்றுக் கொடுப்பா, நீ உன் பிள்ளைகளுக்கு போதித்து கொடுப்பான்னு சொன்னா இந்த தாய் தகப்பெல்லாம் செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. தாவீது சொல்றான் சாலமோனை பார்த்து, மகனே வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராத, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் மேல எப்போதும் உன் கண்ணு இருக்கட்டும், இந்த வசனத்தை விட்டு, இந்த வார்த்தையை விட்டு விலகி போயிடாத என் அன்பு மகனே, என் செல்ல மகனே என்று சொல்லி தகப்பனாகிய தாவீது சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்யலை? சாலமோன் கீழ்ப்படியலை. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா, நீங்கள் முன்மாதிரியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபத்தில், வேதத்தில், ஆண்டவருக்குரிய காரியத்தில், ஆலயத்துக்கு வருகிறதுல, கூட்டங்களில் உற்சாகமாக கலந்து கொள்றதுல நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா, அடித்து சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தில் நின்று உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அழிவுகள் தேசத்துக்குள்ள வந்தாலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றி வேலி வைப்பார். யோபுவை சுற்றி வச்சாரா?
யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தகப்பனாகிய யோபு அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதிகாலமே எழும்பி தன் பிள்ளைகளுக்காக தேவ பிரசன்னத்தில் போய் நினைச்சுவாரு, ஜெபிப்பாரு. ஆகவே தான் பைபிள் சொல்லுது, யோபுவுக்கு மாத்திரமல்ல, அவன் மனைவியை மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி என்ன வச்சிருந்தாரு? அண்ணன் சொல்லுங்களேன், வேலி வைத்திருந்தார். இதுவரை எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது ஐயா, இதுவரை எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது ஐயா. ஆவியானவர் பாரப்படுறாரு, உங்களை குறித்து ஆவியானவர் துக்கப்படுறாரு, உங்களை குறித்து ஆவியானவர் வேதனைப்படுறாரு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன், எப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன், எப்படிப்பட்ட சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட ஊழியர்களை உனக்கு தந்திருக்கிறேன். உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் வேத வசனம் வாசிப்பு தியானம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அங்கலாய்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அண்ணன் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு போங்க. தேவ பிரசன்னத்துக்கு நேரத்து நான் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறேன். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம், ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம், வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு நேரம், குறைந்தது 5 மணி நேரத்துக்கு மேலாக தேவனுக்குரிய பிரசன்னத்தில் காத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேச முடியுதியா? ஹல்லேலூயா. எதற்கும் தகுதியற்றவன் நான். என் வீடை என் குடும்பமே நினைக்கல. நான் சொல்றேன்ல, நேசரது பஸ் ஸ்டாண்டில் போதையில் விழுந்து கிடக்கிற ஆள் நான். கிராமத்துக்கு 3 கிலோமீட்டர் போனோம். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்னால் பட்ட பாடுக்கு அளவே இருக்காது. வெட்கம், அவமானம், நிந்த, கண்ணீர். அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர் தான், பக்தியாக தான் வளர்த்தாங்க. நல்லா தான் வளர்ந்தேன். ஆனால் 15 வயசு என்னைக்கு வந்துச்சோ, இது என்னைக்கு உள்ளே போச்சோ, என் வாழ்க்கையே போச்சு. குடும்பமே அவ்வளவு கஷ்டம். ஆட்டோவில் கொண்டு போய் போடுவாங்க, செத்த பாடி இறக்கி போட்ட மாதிரி போடுவாங்க. 17 வருஷம் என் தாய் தகப்பன் பண்ணின ஜெபம், அவர்கள் வடித்த கண்ணீர் வீண் போகலை. ஆமே, எங்கள் அப்பா அம்மா நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு காலையில் நம்ம அந்த இறந்த வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அம்மாவை பார்த்தீங்களா, அந்த தாயாருடைய சாட்சியை எத்தனை பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா? 79 வயதுலையும் அவங்க ஜெப வாழ்க்கை, அவங்க விசுவாச வாழ்க்கை, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க நடந்து கொண்ட விதம் சொல்லும்போது உண்மையிலே எங்கள் அம்மாவை நான் நினச்சி பார்த்தேன், என் தாயாரை நினச்சி பார்த்தேன். எங்கள் அம்மாவும் அவங்களும் ரிட்டையர்ட் டீச்சர், எங்கள் வீட்டில் ரிட்டையர்ட் டீச்சர். எங்கள் அம்மாலாம் 82 வயசில் எங்கள் அம்மா மரித்து போனாங்க போன வருஷம் மே மாதத்தில். நான் மதுரைக்கு இந்த பக்கம் ஊழியத்துக்கு போகிறேன்னா காரில் போயிடுவேன், இந்த பக்கம்லாம் வந்து நான் காரில் வந்துடுவேன். மதுரையை தாண்டி ஊழியத்துக்கு போகிறேன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் போவேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் மதுரைக்கு போயிட்டு அந்த பக்கத்தில் வரும்போது 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 1 மணிக்கு வருவேன். மார்த்தாண்டத்துலேருந்து போனேன்னா 2 மணிக்கு போவேன். ஆனால் 2 மணிக்கு போனால் கூட எங்கள் அம்மா எனக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? 9-10 மணிக்கு மீட்டிங்கை முடிச்சு காரில் ஏறி உட்காந்தோன்னா ஃபோன் வந்துடும் எங்கள் அம்மாட்டிருந்து. ஏம்மா எங்கே வந்துட்டு இருக்கான்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கேம்மா, நீங்கள் தூங்குங்க. சரிம்மா. அடுத்தாப்புல 11 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், எங்கே வந்துட்டு இருக்கா? 12 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், எங்கே வந்துட்டு இருக்கா? ஏம்மா நீங்கள் தூங்குங்கம்மான்னு செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, தூங்க மாட்டாங்க. வீட்டில் காரை விட்டுட்டு எங்கள் அம்மா ரூமில் போய் பார்த்தேன்னா அந்த 82 வயசுலையும் என் தாயார் உட்கார்ந்து எனக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் முகத்தை பார்ப்பாங்க. ஐயா உன்னை என்ன செஞ்சிட்டேன், உன் முகத்தை பார்த்துட்டேன், நீ படுக்க போயா, தூங்க போ. நானும் என்ன செய்கிறேன், தூங்க போகிறேன். என் தாயாரை நான் மிஸ் பண்ணுறேன், நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி என் தாயார் இருந்து ஜெபிக்கிற இடத்துல என் மனைவியும் இல்லை, யாருமே இல்லை. 10 மணிக்கெலாம் என் மனைவி என்ன செஞ்சிருவாப்புல, 3வது வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவாள். தாயினுடைய அன்பு சிறந்தது, தாயினுடைய அன்பு பெரியது. அதான் பைபிள் சொல்லுது, உலகத்திலே யாருடைய அன்பு பெரியது தெரியுமா? யாருடைய அன்பு உயர்ந்தது தெரியுமா? யாருடைய அன்பு சிறந்தது தெரியுமா? தாயினுடைய அன்பு. ஆமென். அதுக்காக தகப்பனுடைய அன்பும் கொஞ்சம் குறைவுள்ள நினைச்சிடாதீங்க, எங்களுக்கும் அன்பு உண்டு. ஆமென். பைபிள் சுட்டி காட்டுது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஸ்திரியானவளே தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? ஒருவேளை அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்டா, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, நான் உன்னை வெறுக்க மாட்டேன்டா, நான் உன்னை தள்ள மாட்டேன்டா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரு சபைக்கு. நல்ல கவனமா கேளுங்க. என்ன பிரச்சனை, என்ன நெருக்கம், என்ன பாடுபடுதோ தேவ பிரசன்னத்தில் போய் விழுந்துருங்க. ஆமென் சொல்லுங்களேன். கற்பத்தின் கனி வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? கடன் பிரச்சனை விடுதலை வேணுமா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணுமா? நல்ல கவனமா கேளுங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணுமா? என்ன ஒரு சுகம் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் விருப்பங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எதுவாக இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போய் வச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அண்ணால் எங்க தெரியுமா கொண்டு போய் வச்சா? எங்க கொண்டு போய் வச்சா? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள. எல்கானா கேட்கிறாரு, அண்ணால் நீ ஏன் அழுறா? நீ எப்பவும் பார்த்தாலும் ஏன் அழுதுகிட்டு இருக்கா? 10 குமாரரை பார்க்கிலும் யாருடைய இது? கணவருடைய அன்பு. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, சந்தேகம். அவ்வளோ அன்பு வச்சிருந்தா நீ ஏன்டா 2வது கல்யாணம் கட்டுறா? கரெக்டு தானே? எதுக்கடா நீ 2வது கல்யாணம் கட்டுறா? 5 வருஷமா பார்க்குறான் குழந்தை இல்லை அண்ணாளுக்கு, 7 வருஷமா பார்க்குறான் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான், இனிமேல் இது தேராது, இனி நமக்கு வாய்ப்பே இல்லை. 2வது திருமணம் செஞ்சாச்சு, குழந்தையும் வந்துச்சு. ஆனால் அண்ணாளுக்கு ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கா, நொறுங்கி போயிருக்கிறா, குழந்தை இல்லைன்ட்டு. 2வதும் கல்யாணம் பண்ணிட்டான், அதுலேயும் வேதனை இவளுக்கு. அதுவும் காணா, நீ பெண்ணினால் பண்ணுற அந்த டார்ச்சர் தாங்க முடியல, வேதனை. இப்பவும் போய் அழுறா. அழும்போதெல்லாம் 10 குமாரரை பார்க்கிலும் அவன் மேலே எவ்வளோ. நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கவனமா. எனக்கு அதான் பெரிய கேள்வி. அவ்வளவு அன்பு வச்சிருந்தா நீ ஏன்டா 2வது கல்யாணத்துக்கு போறா? உண்மையா? கரெக்டு தானே? ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள ஊட்டி ஜெபித்தா, மனங்கசந்து அழுறா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாம நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தைய தந்தீர் நீ சொன்னா உயிரோடு இருக்கிற சகல நாளும் ஜெபம். ஆமென் ஹல்லேலூயா. இது அன்னாள். இந்த பக்கம் ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததை கண்டு யாக்கோபை தன் சகோதரியாக லேயாள் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபுடைய சட்டையவே பிடிச்சிட்டா. யாரு சொல்லுங்க? ராகேல். சகோதரிக்கு பிள்ளையா பிறந்துட்டு இருக்கு, அவளுக்கு ஒரு குழந்தை கூட என்ன செய்யல? சொல்லுங்க. இல்லை, தன் சகோதரியா மேல பொறாமை கொண்டு பிடிச்சிட்டா. பைபிளை சட்டையை பிடிச்சான்னு எழுதல, சொல்றேன். சரி, அப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லி எழுதிட்டாங்கன்னு வாசித்துறாதீங்க. ஆமாம், அவளுக்கு அவ்வளோ ஒரு இது பிடிச்சிட்டு சொல்கிறா, ஒன்று பிள்ளைய கூட இல்லைன்னா என்ன செய்ய போகிறேன்? சாக போகிறேன். யாக்கோபு அந்த காலத்து மனுஷன், பாவம், ஏதோ கோபப்பட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான், நானா உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கேன், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். அவன் பழைய காலத்து ஆள். இப்போ உள்ள 50 வயசுக்கு கீழே உள்ளவன் சட்டையை பிடிச்சிடாதீங்க, உங்கள் வீட்டுக்கார சட்டையை பிடிச்சிடாதீங்க. ஒன்று பிள்ளைய கொடியெல்லாம் வாங்கி தான் நீ சாக போகிறேன்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்காரர்கிட்ட அடுத்த செகண்டே வார்த்தை வரும், உன்னை நானா பிடிச்சி வச்சிருக்கிறேன், உன்னை நானா. ஆமாம், நீனே சாக போகிறேங்க, செய்கிறத சொல்கிறத சீக்கிரமாக செஞ்சிடு. அடுத்தது என்ன செஞ்சு எப்பவுமே ரெடியாக இருக்குது, காத்து இருக்குது, வெயிட்டிங். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த பக்கம் அன்னாள் தேவ பிரசன்னம், இந்த பக்கம் ராகேல் புருஷனுடைய சட்டையை பிடிக்கிறா, புருஷன்கிட்ட போய் முறையிடுறா, ஒன்று தாரும் அவ்வளோதான், இல்லை நான் செத்து போகிறேன்னு. நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் ஜெபம் நல்லா கேளுங்க. உங்கள் என்ன தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க. ஆவியானவர் பேசுகிறாரு. உங்கள் தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் திருச்சபையினுடைய விஷயமாக இருக்கலாம். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. எல்லாத்தையும் தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ சன்னிதானத்தில், தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பைபிள் சொல்லுது, உன் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரத்திலே அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த மாசத்திலே அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்திலே அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் வண்டி ஓடணும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி காலத்தில் யார் ஒருவர் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ ஆண்டவர் சொல்றாரு, நிப்பேண்டா உன் கூட, உன் குடும்பத்தை கட்டுவேண்டா, உன் கைட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேண்டா. வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனமாக கேளு. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு, ஆண்டவருக்கு நேரத்தை கொடு. எப்படி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு படிப்புக்கு எப்படி நேரத்தை கொடுக்கிறியோ அதே போல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 5:3 சொல்லுது, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 25:5 சொல்லுது, உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன்.
சங்கீதம் 55:17 சொல்லுது, அந்தி சந்தி மதிய வேளையெல்லாம் உடைய சமூகத்தில் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். யார் எழுதுறா தெரியுமா? அண்ணன் யாருடைய அனுபவம் தெரியுமா பாப்பா? தாவீதுடைய அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிங்களேன், முகத்தை பாருங்களேன், சிரிங்களேன், சொல்லுங்களேன், கேள்வி கேளுங்களேன். பின்ன ஏன் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்க மாட்டாரு? பின்ன ஏன் கர்த்தர் தாவீதை எழுப்ப மாட்டாரு? பின்ன ஏன் கர்த்தர் தாவீதை பயன்படுத்த மாட்டாரு? கரவலாடுகளுக்கு பின்னாடி அலைந்து திரிந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார பண்ணதுக்கு முதல் காரணம், முழு காரணம், ஃபர்ஸ்ட் அவன் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியம் கொடுத்திருந்தான். ஐயா, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீல? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரை முதன்மையான இடத்தில் அவரை வைப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார், அவரும் உங்களை முதன்மையான இடத்திற்கு வைப்பார் என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் தீர்க்கமாக தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வயது எஸ்தர்கள் எங்கே? கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் போது 17 வயசு. 40 நாள் நிற்கிறான் கோலியாத்து. 80 முறை, ஒரு நாளைக்கு 2 தடவை வரான். 80 முறை. சவுல் பெரிய பராக்கிரமசாலி. சவுளுடைய மூத்த மகன் யோனத்தான் பெரிய பராக்கிரமசாலி. வேதம் சொல்கிறது, சவுளுடைய பட்டயம் வெறுமையாக திரும்பாது, யோனத்தானுடைய வில் பின்வாங்காது. சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ளவர்கள், கழுகுகளை பார்க்கிலும் வேகம் உள்ளவர்கள். ஆனாலும் கோலியாத்துக்கு முன்னாடி அப்பாவாலும் நிற்க முடியல, மகனாலையும் தாக்கு பிடிக்க முடியல. படைத்தளபதி அப்னேர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவனாலையும் நிற்க முடியல. கோலியாத்தை பார்த்த மாத்திரத்தில் ஃப்ரண்ட்ல உள்ள படை உள்ளவங்களாம் யூட்டர்ன் அடிச்சு பின்னாடி போறான், பின்னாடி உள்ளவங்களாம் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கான். 41வது நாள் பொறுத்து பார்த்த கர்த்தர் 41வது நாள் ஸ்பாட்டுக்குள்ள தாவீதை கூட்டிட்டு வராரு. ஒரே ஒரு பார்வை, முதல் பார்வை 4 நிமிஷம். இவன் சொல்றான், நான் உன்னை முடிச்சிருவேங்கிறான். தாவீது பதில் சொல்றான், நான் உன்னை போட்டு தள்ளிடுவேங்கிறான். மாறி மாறி ஆர்கியூமெண்டான வார்த்தை. ஒரு 4 நிமிஷம் ஓடுது. 4வது நிமிஷத்தில் கோலியாத்து தலை யாருடைய கைக்கு வந்துருச்சு? பேச மாட்டேங்கிறீங்களே, பேச மாட்டேங்கிறீங்களே. கோலியாத்துடைய தலை யார் கையில் இருக்குது? 17 வயது தாவீதுக்கள் எங்கே? ஊருக்குள்ள, சபைக்குள்ள 20 வயது எஸ்தர்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு. எழும்பணும், ஜபத்தில் எழும்பணும், பரிசுத்தத்தில் எழும்பணும், வைராக்கியத்தில் எழும்பணும், விசுவாசத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன தம்பி, வாலிப பையங்கள்லாம் 20 வயசை சொல்லிட்டா, டச் பண்ணிட்டா, அப்புறம் 17 வயசை டச் பண்ணிட்டா, நாங்களாம் 70-80 வயசை தாண்டி நிற்கும், எங்களுக்கு வார்த்தையே இல்லையான்னு கேட்டுறாதீங்க. உங்களுக்கும் வார்த்தை இருக்குது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 84 வயது விதவை அன்னாள் என்கிற ஒரு பாட்டி இருக்கிறாங்க. இரவும் பகலும் தேவாலயத்தில் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊருக்கே கர்த்தர் அந்த பாட்டியை தீர்க்கதரிசியாய் வைத்திருந்தார். 84 வயசுலேயும் உங்களை தேடி ஆட்கள் வரணும்னா, 84 வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கிற பாட்டிமார்கள், 70 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தாமார்கள் கவனத்திற்கு கொள்ளவும். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தேடி வருவார். கர்த்தர் மாத்திரம் அல்ல, உங்கள் ஊரே உங்கள் பின்னாடி வந்து நிற்கும் உங்களுடைய வார்த்தைக்காக. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சிங்க குகைக்குள்ளே தூக்கி போடும்போது தானியலுக்கு 80 வயது. எத்தனை வயசு? தானியல் 15, 17, 20 வயசுக்காரன் கிடையாது. சிங்க குகைக்குள்ளே தூக்கி போடும்போது வரலாறு சொல்லுது 80 வயது தாத்தா. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்க, அவனுக்குள்ள இருந்த ஜெப ஆவியை பாருங்க. ஆமென். தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க தினந்தோறும் முழங்காற்படியிட்டு ஜெபித்தான். ஜெபந்தாயா அசைக்கும் உலகத்தை, ஜெபந்தாயா உங்க வாழ்க்கையை கட்டும். அதாயா உங்களுக்கு பிள்ளை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த எஸ்தர் 3 நாள் பண்ணின ஜெபம், காத்திருப்பு, உபவாசம் வீண் போகவில்லை. ஆமானுடைய முத்திரை மோதிரம் சாதிக்காதத, ஆமானுடைய கட்டளை சாதிக்காதத, 10,000 தாலந்து வெள்ளி சாதிக்காதத அவளுடைய முழங்கால் சாதித்தது. அவளுடைய ஜெபம் சாதித்தது, அசைத்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா. அதுக்கு தான் பண்டிகை, அதுக்கு தான் கொண்டாட்டம், அதுக்கு தான் விருந்து, அதுக்கு தான் சீர்வரிசை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாசித்த வேத பகுதியை பார்த்தீங்களா? அதுக்கு தான் பண்டிகை, அதுக்கு தான் கொண்டாட்டம், அதுக்கு தான் விருந்து, அதுக்கு தான் சீர்வரிசை. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் சஞ்சலத்தை சந்தோஷமா, உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியா மாற்றுவேன். மகனே மகளே, நீ பயப்படாத, நீ கலங்காத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத.
ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மொபைல் ஃபோனில் பல மணி நேரம் உட்காந்து ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. யூடியூப்பில் பல மணி நேரம் உட்காந்து சமையல் குறிப்பை பார்த்துட்டு இருக்காதீங்க. டிவியில் பல மணி நேரம் உட்காந்து சினிமாவையும் நாடகத்தையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. வீட்டு திண்ணையில் உட்காந்து தேவையில்லாமல் ஃபோன் எடுத்து பல மணி நேரம் வீணான பேச்சு பேசாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அசைக்க முடியாத விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட அப்படி எழுந்து நிற்போமா தேவ பிரசன்னத்தில்? 2-3 நிமிஷம் எழுமுங்க, எழுமுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட 2வது நாள் கூட்டத்தில், நற்செய்தி கூட்டத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. உன் சஞ்சலத்தை சந்தோஷமா நான் மாற்ற போறேன்டா. இதுவரை உங்க வீட்டுக்குள்ள உங்களால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியாமல் இருந்திருக்கலாம், நிம்மதியாக தூங்க கூட முடியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய், உங்கள் கணவர் நிமித்தமாய், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தேவை, கடன் பிரச்சனை நிமித்தமாய், இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய திருமணமானதுக்கு பிற்பாடு ஐயோ என் பிள்ளைகளை என் கணவர் மருமகன் சரியாக வைக்க மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, குழப்பம், பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள், கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. மனக்கவலையோடு கூட, மனபாரத்தோடு கூட, குழப்பத்துக்கு நடுவில், சஞ்சலத்துக்கு நடுவில், துயரத்துக்கு நடுவில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டாம். எல்லாம் உனக்கு எதிராக காணப்படுகிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருடைய கிரியைகள், சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், வியாதிகள், எல்லா மரண கட்டுகள், எல்லா வறுமை தரித்திரத்தின் கட்டுகள், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. ஏ மேஜர் பிடிமா, ஏ மேஜர் +2 போட்டுக்கிறியம்மா. ஹல்லேலூயா, ஏ மேஜர். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. கரங்களை தட்டி, சத்தத்தை உயர்த்தி. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். நல்ல கரங்களை தட்டி. மூப்பர் வாலிபர் தம்பி தங்கச்சி எல்லா கண்களை மூடி தரிசனம் சொல்வார்கள். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி. தேவன் தருகிற விடுதலை, தேவன் தருகிற சுகத்தை, தேவன் தருகிற நன்மையை, தேவன் தருகிற சமாதானத்தை, தேவன் தருகிற சந்தோஷத்தை கரங்களை தட்டி விசேஷ ஞானத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒளிந்திடும் வல்லமை,
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அப்படியே